ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இதை கம்மியான டைம்லேயே சுலபமாக செய்திட முடியும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாயாசம் பண்ணுறதுக்காக வெல்லத்தை முதல்ல வடிகட்டி ஆற விட்டுடலாம். 1 கப் அவல் எடுத்தால் நீங்கள் 1 கப் பொடித்த வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் கூடவே 1 கப் தண்ணியும் சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி வச்சுக்கணும். அப்போ அதில் இருக்க சின்ன சின்ன தூசிகளெல்லாம் தனியாக வந்துடும். இப்போ இந்த வெல்லைப்பாகு நல்லா ஆறணும் நம்ம பாலில் சேர்க்க முன்னாடி. அதனால இதை நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சூடான அப்புறமா அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவந்து வந்த உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து அதே நெய்யில் 1 கப் அவலை எடுத்து வறுத்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். சிவப்பு அவல் தான் ரொம்ப சத்தான அவல், அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இதையே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவலையும் நெய்யில் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இல்லைனா நம்ம பாலில் சேர்த்த உடனே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்து எடுத்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1 கப் அவல் எடுத்தால் 3 கப் பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அவல் ஊற ஊற பாயாசம் ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ இந்த பாலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பால் கொஞ்சம் திக்காக வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காகி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க அவலை சேர்த்து நல்லா வேக விடணும். இந்த அவல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. 8 to 10 மினிட்ஸில் இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், அவல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தீயல் நல்லா லோ ஃப்ளேமில் ஆக்கிடணும். நல்ல சூடில் நம்ம வெல்லம் சேர்த்தா அது திரிஞ்சு வந்துடும். அதனால் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஆறி இருக்க வெள்ளை சிரப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பால் சூடாக இருந்தால் வெல்லம் ஆறி இருக்கணும். வெல்லமும் சூடாக இருந்தால் பால் திரிஞ்சிடும். அதனால் வெள்ளை சிரப்பை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெல்லம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் 6 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான அவல் பாயாசம் ரெடி. இந்த பதத்திலே நம்ம எடுத்துடலாம். சூடாறும்போது இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆகியாச்சு. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாயாச ரெசிபி கூட. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.